Hi students, welcome to our channel. நீட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான நீட் அட்மிட் கார்டு 2025 வந்து இப்போது நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸு, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும், அண்ட் வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீட் எக்ஸாம் அப்படின்றது இன்னைக்கு மெடிக்கலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்பல்சரியான ஒரு எக்ஸாம் ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் மொபைல்லையோ இல்லை சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா சிஸ்டம்லேயோ நீங்கள் போயிட்டு நீட் அட்மிட் கார்டு 2025 டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், neet.nta.nic.in அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு அஃபிஷியலான வெப்சைட். ஓகேவா? இதில் போய் தான் நம்ம வந்து அட்மிட் கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிடுவோம். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இங்கே மேலே உங்களுக்கு ஃப்ளாஷில் ஓடிட்டு இருக்கு பாருங்கள், அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது இல்லையா? ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரியா? இது அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இங்கே இருக்கு பாருங்க, நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது இல்லையா? இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு டவுன்லோடுக்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கு பாருங்க, இதான் அந்த டவுன்லோடுக்கான பேஜ். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இமேஜ் கேப்சா, இது மூணையும் இங்கே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். இப்போ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அட்மிட் கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதான் வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ண வேண்டியது எதெல்லாம் அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அப்படின்றது இங்கே இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் நேம், உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்கேன் ப்ரைவசிக்காக. ஸோ உங்களுடைய நேம் இங்கே இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இங்கே உங்களுக்கு ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். அதையும் வந்து நேம் வந்து ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தென் டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல இருக்கும். சரியா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் கேட்டகரி, நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வருவீங்கன்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டியில் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பர்சன் வித் டிசபிலிட்டினா இங்கே எஸ்ன்னு இருக்கும், இல்லைனா நோன் இருக்கும். ஸ்கிரைப் ரெக்யூர்டு, டிசபிள்டு பர்சன்ஸ்க்கு இங்கே எஸ்ன்னு இருக்கும். டிசபிள்டு பர்சன்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே என்ஏன்னு இருக்கும். சரி, அப்புறம் இங்கே டைப் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கும். இந்த காலமில் உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களுடைய நேமும் அண்ட் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபோட்டோ, உங்கள் நேம் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண டேட்டு. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடுக்கான நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்னுடைய மீடியம், நீங்கள் தமிழ் மீடியம் எழுத போகிறீங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியம் எழுத போகிறீங்களா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஒரு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5/5/2024 சண்டே தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ அந்த டேட் இந்த இடத்துல இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம், ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2லேருந்து 5:20 வரைக்கும். சரியா? அப்போ 2 o'clock உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு 11 o'clockலேருந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸை வந்து உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour பிஃபோர் 1:30க்கு உங்களுக்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் டிலே பண்ணால் கூட உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ரியாராக நீங்கள் முன்னால் போயிருங்க. 11 மணிலேருந்து
மதியம் 1:30 மணிக்குள்ள நீங்கள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது இங்கே உங்களுடைய சென்டர்னுடைய நம்பர் கோட் என்ன அப்படின்றது இதில் இருக்கும். நேம், எந்த சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த காலேஜோட நேம் இங்கே இருக்கும். அண்ட் அதோடைய அட்ரஸ், எந்த இடத்துல அந்த சென்டர் வந்து இருக்குது அப்படின்ற அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்கும். தென் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங், இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த ஐ பக்கத்தில் இருக்கக்கூடிய டேஷில் வந்து உங்கள் நேம் எழுதிக்கோங்க. கேண்டிடேட்டோட நேம், ரெசிடென்ட் ஆஃப் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத இதில் எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் கேண்டிடேட்னுடைய ஃபோட்டோ, சரியா, உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வரணும். ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் முன்னாலே இதெல்லாம் ஒட்டிடணும், சரியா, எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாலே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்னுடைய இம்ப்ரெஷன், அந்த இடது கையினுடைய கட்டை விரலினுடைய ரேகையை வந்து நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும். போட்டு அழுத்தி தேய்ச்சி பேப்பரே பிச்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க, சரியா. இதுவும் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாலே செஞ்சிடணும். இந்த 3வது பாக்ஸ் இருக்குது பாருங்கள், கேண்டிடேட் சிக்னேச்சர். இங்கே நீங்கள் சைன் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எப்போ சைன் பண்ணணும்னா எக்ஸாமுக்கு போயிட்டு அங்கே ஹாலில் உட்கார்ந்துருந்து இன்விஜிலேட்டர் முன்னால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைன் வந்து நீங்கள் பண்ணணும், சரியா. டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் நம்ம அந்த எக்ஸாம் அன்னைக்கு நாங்கள் ஹாலுக்கு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சைன் பண்ணணும். அதனால் இந்த நீங்கள் முன்னாலே பண்ணிடாதீங்க. ஃபோட்டோ ஓட்டுறதும் தம் இம்ப்ரெஷன் வைக்கிறதும் நீங்கள் முன்னாலே வச்சிடணும். சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் இன்விஜிலேட்டர் முன்னால் போய் வச்சிங்கன்னா போதுமானது, சரியா. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் பேஸ்ட் அ போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஹியர் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். The candidate and the invigilator are to sign across the photograph as indicated in the instructions below. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டோடைய சைஸில் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறங்க, எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க, சரி. இந்த பாக்ஸ்குள்ளே வர்றது மாதிரி கண்டிப்பாக பாக்ஸ்குள்ளே பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பாக்ஸ்குள்ளே வர்றது மாதிரி அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து அப்படியே அழகாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் என்ன பண்ணணும்னா நீங்களும் இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணணும். இந்த சைனும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு தான் பண்ணணும், முன்னாலே பண்ணிடாதீங்க, சரியா. அது சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபோட்டோவோட சேர்த்து சைன் பண்ணணும். நீங்களும் சைன் பண்ணுவீங்க, உங்கள் ஹாலுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணுவார். ஸோ இது நீங்கள் எங்கே தான் போய் பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போய் தான் பண்ணணும், முன்னாலே பண்ணிடக்கூடாது. ஃபோட்டோகிராஃபை மட்டும் முன்னாலேயே ஒட்டிடுங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாலே, சரியா. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், டைமிங் இருக்கும், ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், இது எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டரில் உங்கள் ஹாலுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர் உங்களுக்கு சைன் பண்ணுவார். அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். இதுவும் வந்து நீங்கள் எங்கே தான் சைன் பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாம் அன்னைக்குன்னு ஹாலில் இருந்து இன்விஜிலேட்டருடைய ப்ரெசன்ஸ் அங்கே முன்னால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைனுமே வந்து பண்ணணும், சரியா. ஸோ தட்ஸ் இட். நான் இப்போ இதில் சொன்ன எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இன்ஃபர்மேஷன் செக் பண்ண போகிறீங்க. அப்புறம் நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இங்கே ஃபோட்டோ ஓட்டுறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இங்கே லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறது, இங்கே சைன் பண்ணுறது வந்து எக்ஸாம் ஹாலில் போய் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்ட போகிறீங்க. இதில் கிராஸ் சைன் பண்ணணும் நீங்களும் இன்விஜிலேட்டரும். இதுவும் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டரில் உங்கள் ஹாலுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர் சைன் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல கேண்டிடேட் சிக்னேச்சரில் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க. இதுவுமே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தான் சைன் பண்ண போகிறீங்க, சரியா. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.